சமீபத்தில் டெல்லியில் ஏஐ இம்பேக்ட் சம்மிட்ங்கிற ஏஐ பற்றிய உச்சி மாநாடு உலக அளவில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு பதிவில் போட்டிருக்கோம். அந்த பதிவில் 8 வயதுடைய இந்திய சிறுவன் ஒருவனை சிறப்பு பேச்சாளராக அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த உலக அளவில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் உலக அளவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க. இதுல முக்கியமா கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்களும், சாட் ஜிபிடியோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் அவர்களும் கூட கலந்துகிட்டாங்க. இதுலதான் நம்ம 8 வயதுடைய ரன்வீர் சச்தேவ்ங்கிற அந்த சிறுவன் தொழில்நுட்பத்தை பத்தி மிக பெரிய அளவில் பேசி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தி வச்சிருக்காங்க. இதனால அவருக்கு பெருமைகளும் பாராட்டுகளும் குவிந்திருக்கு. ரன்வீர் சச்தேவ் பேசுனத எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. இளம் முக்கிய உரையாளர்னு பெருமைப்படுத்தி பேசினாங்க. சரி, ஓகேங்க, ரன்வீர் சச்தேவ் அப்படி என்னதான் பேசினாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பண்டைய இந்திய தத்துவங்களை நவீன ஏஐயோட இணைக்கும் முயற்சியில அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவதா, இந்தியாவுல ஏஐ தனித்துவமா எப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், இந்தியாவுல ஏஐய தனித்துவமா எப்படி நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா சொன்னாருங்க. மூணாவதா, இந்த இந்திய ஏஐய வச்சு நாட்டின் வளர்ச்சிக்கும் ஏஐ பற்றிய கல்வி பரவலுக்கும் தன்னோட பங்களிப்பை இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொன்னாருங்க. இப்படி சொன்ன உடனே வந்திருந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அத்தனை பேரும் மிகவும் ஆச்சரியமா பார்த்தாங்க. சாதனை செய்வதற்கு வயசு ஒரு காரணமே இல்லை. வயதுங்கிறது ஒரு எண் மட்டுமே. ஆர்வமும் விடாமுயற்சியும் இருந்தா யாரு வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது ரன்வீர் சச்தேவை பார்த்த உடனே நமக்கே புரியுதுங்க. ஓகேங்க, நல்ல விஷயத்தை இன்னைக்கு சொன்னேன் அப்படிங்கிற மனநிறைவு இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.